பல தலங்களையும் அவ்வப்போது சென்று வழிபாடு செய்வார் என்று என்னுடைய தந்தையார் சொல்வார். எங்கள் தந்தையாருக்கு பழக்கம் 1938 இருந்து தான். அவ்வப்போது அவரோடு சென்று பார்க்கிற போது பக்கத்தில் இருக்கிற திரிசூலநாதர் கோயிலை அடிக்கடி சென்று வழிபாடு செய்வாராம். அப்பாவை அழைத்து கொண்டு போக சொல்வார்கள். அதே போல் சென்னையில் இருக்கிற 6 திருத்தலங்கள், அதே மாதிரி சென்னையில் இருக்கிற இந்த கோயில், அங்கே பூக்கடையில் இருக்கிற மல்லீஸ்வரர் கோயில், மயிலாப்பூரில் இருக்கிற காரணீஸ்வரர் கோயில், அப்புறம் திருவல்லிக்கேணி சுற்றி ஒரு 7 தலங்கள் இருக்குது. இதெல்லாம் அவர்கள் வாய்ப்பு நேருகிற போதெல்லாம் சென்று வழிபாடு செய்வது சொல்லியிருக்கிறார். அப்படி மறைமலடிகளார் அவர்கள் திருவடி பட்ட தலம் இந்த தலம். அதனால் இந்த தலத்துக்கு வருவது மிகவும் சிறப்பு. அந்த வகையில் நம்முடைய தெய்வீக சித்தாந்த இலக்கிய மன்றத்தின் சார்பில் போன ஆண்டும் இங்கே வந்து வழிபாடு செய்தோம். இந்த ஆண்டு வந்து வழிபாடு செய்திருக்கிறோம். வாய்ப்பு நேருகிற போதெல்லாம் இந்த தலத்துக்கு வந்து வழிபாடு செய்யலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, கடந்த 3 மாதங்களாக எளியன் வழிபாட்டில் கலந்து கொள்ள இயலாமல் பல்வேறு பணிகள், யாராவது இந்த நிகழ்ச்சிக்கு கேட்கிற போது அவர்கள் தேதி சொல்லுகிற போது நான் என்னுடைய நாட்குறிப்பில் ஓய்வாகிறதால் உடனே எழுதி வைத்துக் கொள்கிறேன். அதனால் அது தவறாமல் தவறிவிட்டது. அதனால் இடையில் வர முடியாமல் போட்டு இந்த தலத்துக்கு கூட, இந்த வழிபாட்டு கூட இந்த காசி பயணம் மேற்கொள்ளுகிற போது ஞாயிற்றுக்கிழமை எது வருதுன்னு பார்த்து அதுக்கு முன்னால் வந்துடணும், அல்லது தொடர்ந்து தள்ளி போகணும்னு நினச்சி முடிவு பண்ணி தான் இந்த மாதிரியாவது கட்டாயம் வந்துடணும். அதுவும் நம்ம பொன்னுரங்கம், உஷா அவங்க பசங்கள்லாம் நீங்கள் வரவே இல்லைங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டு கண்ணீர் விட நிலைக்கு வந்துட்டதுனால இந்த முறை எப்படியாவது வந்துவிட வேண்டும் என்று கருதித்தான். இந்த கைலாயத்துக்கு எப்படி நிகராக குளிர்ந்ததோ அவ்வளவு நிகரான குளிர் இந்த முறை காசியில், அப்புறம் திரிவேணி சங்கமத்தில் இருந்தது. அப்படியே பக்கத்தில் இப்போ எல்லாம் காசிக்கு கூட்டு போகிறவங்கலாம் அயோத்தியும் சேர்த்து தான் கூட்டு போகிறாங்க. அதனால் அயோத்திக்கும் சென்று வந்து அங்கேயும் குளிர். இப்படி குளிர் பிரதேசமாக இருக்கிற அந்த தலத்துக்கு சென்று வந்து பல இக்கட்டான சூழல். அது எனக்கு முட்டி வலி இருந்தது. அது ஏதோ ஒரு தைலம் சொல்லி அது தடவி முட்டி வலி சரியாக போச்சு. ஒரு காலுக்கு 4 லட்சம் ரூபாய் செலவாகும் ஆப்ரேஷன் சொன்னார்கள். ஆனால் இறைவன் திருவருளால் அந்த புதினா உப்பு, ஓம உப்பு, பச்சை கற்பூரம் 3 சம இடவு கலந்து அதை தடையில் வந்தால் சரியாக போகணும்னு ஒரு அன்பர் சொல்ல, அதை தடையை வந்து எனக்கு அந்த முட்டி வலி சரியாக போச்சு. ஆனால் இந்த கைலாயம் போய் இந்த காசிக்கு போனதுனால 1 வார காலம் அங்கே பணியில் இருந்ததுன்னு தெரில. 2 நாளுக்கு அப்புறமே என்னால் உட்காந்தா எழுந்துக்க முடியல, எழுந்தா உட்கார முடியல. நடந்தே போனோம். ஒரு காலெல்லாம் வலி. எல்லாருக்கும் அப்படி. எல்லோரும் வந்து ஒரு 4-5 பேர் தான் 50க்கு கீழே, மற்ற எல்லாரும் 60, 70க்கு கூட அந்த வயது இருந்தார்கள். எப்படியோ அந்த குளிர்காலத்தில் அங்கே சென்று அண்டம் முழுதுடையார், விஸ்வநாதருக்கு நல்ல தமிழில் அண்டம் முழுதுடையார் என்று நம்முடைய சென்னியப்பனார் அதை தமிழ்படுத்தினார். அதே போல் விசாலாட்சி என்பதை நீள்நெடுங் கண்ணி அம்மை, விசாலமான கண் உடையவர், அதனால் நீள்நெடுங் கண்ணி அம்மை உடனாய காசி அண்டம் முழுதுடையாருடைய வழிபாடு செய்துவிட்டு நல்லதுக்கு அது எங்கூட கலந்து கொண்ட நம்முடைய கஜலட்சுமி அம்மா, அப்புறம் நம்ம குமாரியெல்லாம் வந்திருக்கிறாங்க இங்கே. அவங்களாம் அதோட பயணத்தில் வந்தார்கள். ரொம்ப கடுமையான பயணம். பொதுவாக காசிலாம் ரொம்ப எளிமையாக போயிட்டு வரலாம். ஆனால் இந்த குளிர்னால ரொம்ப தாங்க முடியாத குளிர். ஒரு 5 அடிக்கு முன்னால் போகிற வண்டி நமக்கு தெரியல, அவ்வளவு கடுமையான குளிர். ரொம்ப பனி, அவ்வளவு பனி மூட்டம் அவ்வளோ இருக்குது. அது 12 மணி, நடு உச்சி நேரம் 12 மணி. அந்த நேரத்தில் கூட சூரியன் வரல. நாங்கள் கடைசி நாள் புறப்பட அன்னைக்கு காலையில் போய் பைரவரை சந்தித்து வழிபாடு செய்துவிட்டு வந்து சில அன்பர்கள் காசி விஸ்வநாதர் வழிபாடு செய்தார்கள். அதுக்கப்புறம் நாங்கள் தங்கியிருந்த இந்த உணவகம் விடுதி, அதில் தான் லாட்ஜ், இந்த ரோஷன் லாட்ஜ் என்று பெயர். நம்ம காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போகிற வழியில் இருக்குது. அங்கேருந்து 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் போனால் விஸ்வநாதர் கோயில் வந்து நடந்தே கூட போகலாம். அப்படி பல அன்பர்கள் இரவெல்லாம் கூட போயிட்டு வந்தாங்க. உச்சிக்காலம், அந்த பள்ளியறை உற்சவம், அப்புறம் விடியற் காலையில் போயிட்டு வந்தார்கள். அந்த விடுதியில் இருக்கிற அன்பர்கிட்ட நாங்கள் கேதார கட்டம் இருக்கிறது, நம்முடைய குமரகுருபர் அவர்கள் காசிக்கு சொன்னார்கள். அவர் முன்ன கூட சொல்லியிருப்பேன், நினைவுபடுத்துகிறேன். அவர் இறைவனுடைய திருவருளை முழுமையாக பெற்றவர். முதல்ல பேச வந்தது, மன்னிக்க வேண்டும், வாய் திறக்க வந்து பேசத் தொடங்கினார். அப்படி பேசத் தொடங்கல, எடுத்த உடனே கந்தர் கலிவெண்பா பாடினார். இந்த வாய் திறந்த உடனே அவருக்கு வந்தது கந்தர் கலிவெண்பா. பூமேவு செங்கமல புத்தேழும் தரறிய பாமேவு தெய்வ பழமறையும் தேமேவு நாதனும் நாதாந்த முடிவும் நவதீர்ந்த போதமுன்னு தொடங்கி 122 கண்ணி, ஒரு கண்ணிக்கு 2 வரி, 244 வரியில் வாயை திறந்த உடனே பாடின அருளாளர். அவர் வந்து மீனாட்சி அம்மை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் பாடினாராம். மீனாட்சி குழந்தை வடிவில் வந்து அவருக்கு மாலை போட்டு தான் மடியில் வந்து உட்காந்து, அப்படி அருளாளர். அப்படிப்பட்ட அருளாளர் அப்பொழுது இருந்த தர்மயாதீன குருமகா சன்னிதானம் 4வது சன்னிதானத்தில் போய் எனக்கு தீக்கை செய்தவங்கன்னு கேட்டாராம். எவ்வளோ பெரிய அருளாளர்! வாயை திறந்த உடனே கந்தர் கல்வி என்ப அருளியவர். அதிலேயே சைவ சித்தாந்த கருத்துக்கெல்லாம் பொதிந்து அருள் செய்தார்.
அப்புறம் மீனாட்சி பிள்ளைத்தமிழ் பாடி மீனாட்சி அம்மையே குழந்தை வடிவில் வந்து முத்துமாலை போட்ட இடம். அவ்வளவு பெற்ற அருளாளர். அவர் சொன்னாரா, நீ காசி வரலும் போயிட்டு வானாராம். இன்னைக்கு ஏறக்குறைய 400 ஆண்டுக்கிட்ட, 350-400 ஆண்டுக்குள்ள இன்னைக்கு நாம் போய் வருதுன்னா ரொம்ப எளிமையாக போயிட்டு வர முடியும். கையில் காசு நிறைய இருந்தால் விமானத்தில் போய் இறங்கி விஸ்வநாதனை பார்த்துட்டு உடனே அடுத்த விமானத்தில் வந்து சென்னைக்கு வந்துடலாம். ரயிலில் போனால் 1.5 நாள் பயணம், திருப்பி 1.5 நாள் பயணம் வந்துடலாம். அப்போ எவ்வளவு கடினமான பயணம், அவ்வளவு அளவு போனாராம். அதுக்கப்புறம் தான் அவருக்கு தீட்சை பண்ணி வச்சார் சொல்வார்கள். அப்படிப்பட்ட அந்த அருளாளர் அங்கே காசிக்கு போகிறார். காசிக்கு போய் அங்கே விஸ்வநாதரை வழிபடுகிறார். அப்போ அங்கே இருக்கிற முகலாய மன்னனை பார்க்க வேண்டும் என்று போகிறார். அப்படி போன போது இவருக்கு அந்த அவங்க பேசிய இந்துஸ்தானி மொழி தெரியாது. இவர் தமிழர், ஸ்ரீவைகுண்டம் பக்கத்தில் அங்கே தான் தோன்றியவர், அவதரித்தவர். அதனால் அங்கே போகிறார். அவங்க பேசுகிற மொழி தெரியல, இவர் பேசுகிற அவங்க தெரியல. ஏதோ ஏளனமாக சிரித்தார்கள். அவர் மீண்டும் வருகிறேன் என்று வந்தார். வந்து சகலகலா வள்ளி மாலை என்று ஒரு அருமையான பதிகம் பாடினார். அவருக்கு இந்துஸ்தானி மொழி கை வந்தது. அந்த மொழியில் பேசுறதுக்கு போனாராம். போகும்போது எப்படி போனார், முதல்ல நடந்து போனார். சிங்கத்து மேலே உட்காந்து போனாராம். அரண்டு போட்டான் எல்லாம். போய் உட்கார்ந்த உடனே சிங்கத்து மேலே போய் உட்காந்து அந்த மொழியில் பேசினார். அப்போ தான் அந்த அரசன் தெரிஞ்சுக்கிறான், ஐயோ இவர் மிகப்பெரிய அருளாளர், நாம் முன்ன வந்தபோது உதாசீனப்படுத்தி விட்டோம் என்று வருந்தி உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபோது வெளியில் வந்து அப்படியே பார்த்தாராம், கழுகு சுற்றி இருந்துதான். கழுகு வட்டமிடும். அதை பார்த்து இந்த வட்டமிடுகிற கழுகு எடுக்கிறது எனக்கு கொடுங்கன்னு கேட்டாராம். அது அந்த நேரம் பார்த்து அது அதிகமாக பெருசாக அளவில் வட்டமிட்டுச்சான். அந்த இடத்த அவருக்கு கொடுத்தார்கள். அங்கே தான் இன்றைக்கி கேதார கட்டம் என்று ஒரு கோயில் இருக்கிறது. அது திருப்பனந்தாருடைய மடம் அங்கே இருக்கிறது. அதுக்கப்புறம் இங்கே வந்து தீக்கை பெற்றுக்கொண்டு அப்புறம் இங்கே கேதார் அந்த மடத்தை அமைத்தார். அப்புறம் திருப்பனந்தாள் ஒரு மடம் அமைத்து, நீ மிகப்பெரிய அருளாளர், நீ தனியாக ஒரு சிஷ்ய மடமாக இருந்து நீ பரிபாலனம் செய்ய என்று மாசிலாமணி தேசி சொல்ல அவர் அப்படித்தான் வாழ்ந்தார். அப்படிப்பட்ட அவர் அந்த இடத்துல தான் நாங்கள் வழிபாடு செய்யலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். காசிக்கு போனால் முன்னோர்களெல்லாம் நினைந்து வழிபாடு செய்வார்கள். அந்த வழிபாட்டை அங்கே செய்யலாம்னு நினச்சான். ஏற்கனவே குளிர் தாழ முடியல. அங்கே போய் ஒரு 3 மணி நேரம் உட்காந்து பண்ணணும்னா பக்கத்தில் தண்ணி கங்கை நாடு ஓடுது, எப்படி உட்காந்து பண்ண முடியும்னு இரவெல்லாம் யோசனை பண்ணி அங்கே பண்ணலான்னா முடிவு பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் வண்டிகளெல்லாம் கூட்டும் போன அந்த வணிக நோக்கத்தோடு அழைத்து செல்லுகிற அந்த ட்ராவல் ஏஜென்ட்டு விஜயா ட்ராவல்ஸ் நினைக்கிறேன், அவர்கிட்ட சொல்லி, ஐயா இந்த மாதிரி இந்த மண்டபத்தில் இந்த லாட்ஜிலேயே ஏதாவது ஒரு இடத்த கொடுக்க சொல்லுங்கள், மேலே 3வது மாடியில் ஒரு ஹால் இருக்குது, அதை கொடுக்க சொல்லுங்கள். அப்படியே அவர் கொடுக்க மனசு இல்லைன்னா மொட்டை மாடியாவது கொடுக்க சொல்லுங்கள், இங்கேயே வழிபாடு பண்ணலான்னு சொல்லி கேட்டு அங்கே போய் வழிபாடு மேலே வச்சு பண்ணோம். அப்புறம் ஒத்துக்கினார் மேலே வச்சுக்கிறதுக்கு. 2வது மாடியில் 3வது மாடியில் ஒரு ஹால் மாதிரி இருக்குது தனியாக, அது கொடுக்கலாம். அது நம்ம முன்னோர் வழிபாடுன்னு சொன்னோன்னே அவர் ஏதோ நினச்சிக்கின்னு அச்சமே கீழ்கிறது ஆசாரம் ஏதாவது ஆயிடுமோன்னு நினச்சிருப்பார் பொழுது. சரி மொட்டை மாடியிலன்னா அப்படியே போய்ட்டு மேலே நினச்சினாருன்னு தெரியல. அங்கே போய் பண்ணார். நாங்கள் 10 மணிக்கு தொடங்கி 1:45 1:30 மணிக்கு முடித்தோம். அது வரையில் சூரியன் வரல, ஒரே மூட்டம் தான், பனி மூட்டம் தான். ஆனால் குளிர் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அந்த பனி மூட்டத்துக்கு மேலே சூரியன் மறைஞ்சதுனால கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இருந்தாலும் அவ்வளவு நேரம் குளிர்லேயே இருந்து அந்த வழிபாட்டை செய்து விட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்து விட்டு இல்லை அன்பர்களெல்லாம் கடைக்கு போய் எல்லாம் வாங்கணும்னு வாங்கி வந்தார்கள். அதுக்கப்புறம் ரயிலுக்கு வந்தால் எல்லாருக்கும் குளிர். எங்கள் மனைவிக்கு கடுமையான நடுக்கம், பேச்சு மூச்சு இல்லாதபடி ஆகி அதுக்கப்புறம் ஒரு வாரம் அதை இது பண்ணி இந்த தைலம்லாம் தடவைகளையும் சரி பண்ணி வந்த அன்பர்களுக்கு பல பேருக்கு அப்படி உடம்பு நலிவாகி இருக்குது. அவ்வளவு குளிர், தாங்க முடியாத குளிர். பல நாடுகளுக்கு, பல தமிழ்நாடு இந்தியாவினுடைய பல மாநிலங்களுக்கு சென்றிருப்பதனாலும், கைலை வரையில் சென்றிருப்பதனாலும், கேதாரம் போன்ற இடங்கள் சென்றிருப்பதனாலும் எல்லோரும் சொல்கிற மாதிரி எனக்கு என்ன உணர்வுன்னா, தமிழ்நாட்டை போல் ஒரு நல்ல தரமான இடம், வாழ்வதற்கு தரமான இடம் தமிழ்நாட்டை தவிர வேறு இல்லை. ஒன்றே இந்த ஆட்சியிலும் அதிகாரத்திலும் லஞ்சம், ஊழல், இதெல்லாம் நேர்மை இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுனால தான் ரொம்ப கடினமாக இருக்குது. மற்றபடி இந்த தமிழ்நாட்டை போல் ஒரு சிறந்த நாடு வேறு எங்கேயுமே கிடையாது. இந்தியாவில் கூட நீங்கள் வடநாட்டுக்கு போனீங்கன்னா குளிர்காலத்தில் அதிகமான குளிர், வெயில் காலத்தில் அதிகமான வெயில். ஒரு முறை நம்ம சங்கரலிங்கம் அப்பாலாம் காசிக்கு போன போது சன்ஸ்ட்ரோக் வந்துடுச்சு பல பேருக்கு. சூரிய வெளிச்சத்தினுடைய தாக்கம், அந்த வெயிலுடைய தாக்கம் வந்து உடம்பு நலிவாகி விட்டார். இப்படி இந்தியாவிலேயே பல இடங்கள் அப்படி ரொம்ப கடினமான இடமாக இருக்குது. ஆனால் தமிழ்நாடு தான் இந்த பனிக்காலமாக இருந்தாலும் நம்மளால் பொறுத்துக்கொள்ள முடியும். ஆனால் மற்ற இடங்கள் அப்படிலாம் இருக்க முடியாது. ஆனால் அப்படி நல்ல பூமி, நல்ல இடம் இந்த தமிழ்நாட்டு இடம். அந்த இடத்துல நாம் பிறப்பதற்கு இறைவன் நமக்கு அருள் செய்ததே மிகப்பெரிய கருணை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்கே இடத்துல தான் தடிக்கு விழுந்தா கோயில், பல இடங்கள்லாம் ரொம்ப தூரம் போனோம். ஆனால் இங்கே அப்படி இல்லை, நம்ம எங்கே போனாலும் பக்கத்தில் ஒரு சிவாலயம் இருக்கும். அதனால தான் நம்முடைய அவ்வை பிராட்டி சொன்னார், கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்.
ஏன் அப்படி சொன்னாங்க? தினந்தோறும் கோயிலுக்கு போகணுன்னு அப்படி சொன்னாங்க. அதனால் கோயில் இருக்கிற இடத்துல நாம் இருந்தால் தான் தினம் கோயிலுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னார்கள். அப்படி நிறைய கோயில் இருக்கிற தலம், பாடல் தலங்கள் இருக்கிற தலம், சிறப்பு தலம் இருக்கிற தலம், இப்படிப்பட்ட ஒரு பூமியை நம்மளால் உலகத்தில் வேறு எங்கேயும் காண முடியாது. ஒரு நாட்டுக்கு போனோம்னா அதுக்கு படிக்கிற மாதிரி இருக்கும். அமெரிக்காவுக்கு போனோம்னு முயற்சி பண்ணி விசாவுக்காக ஹைதராபாத்லையும் போயிட்டு வந்தேன். என்ன காரணம் தெரியல, விசா கொடுக்க மாட்டேன்ட்டான் எனக்கு அம்மாவுக்கும். என்ன காரணம் தெரியல. ஆனால் நம்ம நாட்டில் விசா கேட்டால் எளிமையாக கொடுத்துருவாங்க. அப்படிப்பட்ட பூமி இந்த பூமி. அந்த பூமியில் நாம் பிறந்திருக்கிறோம், அங்கே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் நாம் நம்ம நாட்டில் இருக்கிற இந்த மாதத்துக்கு ஒரு முறையாவது நடைபெறுகின்ற இந்த மாதாந்திர வழிபாட்டில் அது வாரந்தோறும் நடத்த வேண்டும் என்று தான் தொடங்கப்பட்டது. ஆனால் இப்போ அதுக்கு சூழ்நிலை காரணமாக பல்வேறு அல்லல்கள், பல்வேறு பணிகள், அதுக்கப்புறம் நமக்கு இருக்கிற செலவு இதெல்லாம் கணக்கு பார்த்து சரி மாதம் ஒரு முறை வச்சா போதும்னு மாதம் முறை வைத்திருக்கிறோம். அதனால் இன்னும் திரளாக வந்து இந்த வழிபாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த 3 மாதங்கள் எளியன் வாராமல் இருந்ததற்கு பொறுத்தாற்றிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நம்முடைய பழப்பிரபாகரன் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் நம்ம கேட்டுக்கொண்டதுக்கு ஏற்ப திருவருட்பயனை சிந்தித்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த சிந்தனை நடைபெறும். சரியாக 12:30 மணிக்கு நிறைவு செய்வார். எல்லோரும் உணவு ஏற்றுக்கொண்டு அவரவர் இல்லம் சார வேண்டும் என்றும், அடுத்த மாதம் நம்முடைய போரூர் ராமநாத சுவாமி கோயில் அண்மையில் குடமுழுக்கு நடந்தது. ராமேஸ்வரம், காசிக்கு போனால் ராமேஸ்வரம் போகணுன்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த ராமேஸ்வரத்துக்கு இணையான தலம் இந்த தலம். அங்கேயும் சாமி பேர் அதே ராமநாத சுவாமி. அம்பாள் மட்டும் பர்வதபத்தின்னு வைக்காமல் சிவகாம்சம் வச்சிருக்கிறார்கள். அதுக்கு ராமனுக்கு போயிட்டு வந்த சில இடங்களான குறிப்புகளாக கூட அந்த கோயில் இருப்பதாக சொல்வார்கள். அப்படிப்பட்ட தலம் அண்மையில் தான் குடமுழுக்கு நடைபெற்றிருக்கிறது. அந்த இடத்தில் அந்த வழிபாடு நடைபெறுகிறது. அன்பர்கள் அதில் வந்து கலந்து கொள்ள வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொண்டு, வழக்கம் போல நம்முடைய பழப்பிரபாகரன் அவர்களை இந்த திருவருட்பயன் சிந்தனையை அளிக்குமாறு உங்கள் சார்பிலும் மன்றத்தின் சார்பிலும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம்.